ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நல்ல மணக்க ஒரு கொத்தமல்லி சாதம். வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜாரில் தண்டோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு வாட்டி வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து வேக வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி. வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். சாப்பாடை வந்து ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் அவனுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பன்னீர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸி. வெறும் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துடலாம். ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு பப்பாயா பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி